ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு புல்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த புல்லில் டீ போட்டு குடிக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். வேறு ஒன்றும் இல்லைங்க, லெமன் புல்லுங்க. ஆமாங்க, லெமன் கிராஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு. சும்மா செலவே இல்லாமல் ஆனால் அதில் ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னா அதை ஏங்க நம்ம விட்டு வைக்கணும்? நம்ம டெய்லி லைஃப்பில் அதை யூஸ் பண்ணலாமே. லெமன் கிராஸ் பேருக்கேற்ற மாதிரி அப்படியே லெமன் ஸ்மெல் இருக்குங்க. அந்த ஒரு புல்லை நீங்கள் பறிச்சாவே போதும், அப்படியே நம்ம லெமனை அப்படியே கீறி பார்த்து ஸ்மெல் பண்ணால் எப்படி அந்த லெமன் ஸ்மெல்லு வரும், அது போல தாங்க இருக்கும். இந்த டீ போட்டு குடிக்கும்போது லெமன் டீலாம் எப்படி போட்டு குடிப்போம் அந்த டேஸ்ட்டில் தாங்க இதுவும் இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லா நர்சரியிலையுமே இந்த லெமன் கிராஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு பிளான்ட் வாங்கி வச்சுட்டா போதுங்க. நார்மலாக வீட்டில் உள்ள நம்ம காய்கறி கழிவாக இருக்கட்டும், இல்லை பழ கழிவாக இருக்கட்டும், அதை வந்து இந்த செடிக்கு பக்கத்துலேயே வச்சு மூடி வச்சுட்டா போதுங்க. அதுவே இயற்கை உரமாக நமக்கு போதும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தியாக பந்து போல் இந்த லெமன் கிராஸ் வளர்ந்து வந்துடுது. நீங்கள் டெய்லி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லாட்டினாலும் பரவாயில்லைங்க, இந்த லெமன் கிராஸை ஒரு 3-4 லெமன் கிராஸ் மட்டும் பறித்து நார்மலாக எப்படி டீ போடுவீங்களோ அது போல் போட்டு குடிங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மை இதில் இருக்குங்க. நமக்கு நல்லாவே தூக்கம் வரும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு இம்யூனிட்டி லெவல் பூஸ்டப் ஆகுங்க. ஸ்கின்ல ஏதாவது தடிப்பு தடிப்பா இல்லை வீக்கம் மாதிரி இருந்தாலும் இந்த லெமன் கிராஸை பறித்து லைட்டாக தண்ணி விட்டு அதை நல்லா மைய அரைச்சி பேஸ்ட் மாதிரி அந்த வீக்கத்தில் தடவி வந்தோம்னா அந்த வீக்கமும் சரியாயிடுங்க நமக்கு. இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா இந்த லெமன் கிராஸ்லேயே ஆயில் இருக்குங்க. அந்த ஆயில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெட்டேக் இருக்கும்போது அப்ளை பண்ணோம்னா நமக்கு அந்த ஹெட்டேக் ரிலீஃப் ஆகும். நம்ம சாம்பிராணி போடுற பழக்கம்லாம் இருக்குன்னா இந்த லெமன் கிராஸை கொஞ்சம் தூவி விட்டோம்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் செம்மையாக இருக்குங்க. வீட்டில் இந்த லெமன் கிராஸ் வைக்கும்போது பூச்சி தொல்லை அதிகம் இருக்காதுங்க நமக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மூலயமா கொசுவும் நமக்கு வராமல் இருக்குது. லெமன் கிராஸை நம்ம டீ போட்டு குடிக்கிறனால நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுங்க. வேறு வயிறு உப்பசமாக இருக்குது, இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எது இருக்குனாலும் அதுக்கு சரியாகிடும். அது மட்டும் இல்லைங்க, நம்மள இப்போ பல பேருக்கு ரொம்ப பெரிய முக்கியமான பிரச்சனைங்கிறது வெயிட் லாஸ் பண்ணுறது. ஆமாங்க, டெய்லியும் காலையில் நைட்டு டீ குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் டீயை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த லெமன் கிராஸை டீ போட்டு குடிக்கிறனால நமக்கு வெயிட் லாஸ் ஈஸியாக ஆகுங்க. உங்ககிட்ட லெமன் கிராஸ் இருக்குன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே எப்பப்போ டீ போடுறீங்களோ அப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஒரு 2-3 இலைங்க, அதிகமாக கூட தேவையில்லை, பறித்து நீங்கள் டீ போட்டு குடிக்கலாம். இல்லை வேறு எங்கேயாவது கிடைக்கிது அங்கே நீங்கள் வாங்கிட்டு வரணும்னா வாங்கிட்டு வந்து அதை வீட்டிலையே நிழலில் உலர்த்தி அதை பவுட்ரு பண்ணி நம்ம வச்சுருந்து டீ போடும்போது அதை மிக்ஸ் பண்ணி டீ போட்டு குடிச்சிக்கலாங்க. என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக லெமன் கிராஸ் நிறைய இருக்கிறனால நான் கொஞ்சம் அதிகமாகவே லெமன் கிராஸ் இன்றைக்கி டீ போட எடுத்துக்கிட்டேங்க. நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு வச்சதுமே இந்த லெமன் கிராஸை கழுவி உடனே தண்ணியில் சேர்த்துறணுங்க. அப்போ தான் தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அந்த லெமன் கிராஸோட எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும். நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெமன் கிராஸோட பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே கிடைக்கும். போல் லெமன் கிராஸை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லை கிராஸுங்கிறனால அப்படியே மிதந்துட்டே இருக்கும் நமக்கு. நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி டீ போட வைக்கிறீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் 3/4 கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா அந்த லெமன் கிராஸ் கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்குதோ ஹனி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ உங்களுக்கு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இன்னொன்றுங்க, நார்மலாக நம்ம டீ தூள் போடுவோம்ல அது போல் போடக்கூடாதுங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக போடணும். 1 ஸ்பூன் நம்ம போடுறோம்னா இது 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். அதுவும் வந்து உடனே போட வேண்டாங்க, ஃபைனல் ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இது பால் சேர்க்காம வெறும் வார்ம் வாட்டருங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதோட துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால தாங்க டீ தூள் வந்து கம்மியாக போட்டுக்க சொல்கிறேன். அடுத்து டீ தூள் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து உடனே டீ தூள் போட்டதுமே பொங்கி வழிஞ்சிடும். சிம்மில் வச்சு டீ தூள் போட்டதுமே அடுத்து வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிங்க. உங்களுக்கு வார்மாக குடிக்க பிடிக்கும்னா அப்படியே வார்மாக குடிங்க, இல்லை அது கோல்டானதும் வந்து ஆற வச்சு குடிக்கிறனாலும் குடிங்க. முக்கியமாக உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழகுங்க, ரொம்பவே இது நல்லது. ஆமாங்க, குழந்தைங்க முதல் பெரியவங்க எல்லாருக்குமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஃபீவராக ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த இது டீ போட்டு குடிங்க, ரொம்பவே நல்லது ஃபீவருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதோட உங்களுக்கு இஞ்சி சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்படியே உங்கள் வீட்டில் துளசிலாம் இருந்தனாலும் ஒரு 2-3 இலை துளசியை பறிச்சும் கொதிக்க வச்சுக்கலாங்க. இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.